ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்த யோகம், பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், கடகராசி வேற, குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரணும். ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கு. வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வலு இழந்து போகுதல், இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை. ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. அதை தவிர எதிர் இடத்துல போயிட்டார், அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால இதுவாக கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அதை தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு
அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரே ஆனால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரே ஆனால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போது குரு பார்த்தீர்களேயானால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், அதை தவிர பார்த்தேனால் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது குருவை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம். குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்குக்கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள். துலாத்தில் இருப்பாள். அதனால் ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தேனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும். அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும்.
அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உண்டான பலன்கள். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வக்கரகதியில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா எப்பொழுதுமே வந்து இந்த ஜோதிட சொல் வந்து சொல்லக்கூடியது வந்து ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாரே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பாக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் குரு. உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும். கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே போய் பிஜி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய விசேஷம்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறார். 9ஆம் அதிபதி 7ஆம் இடமான குருவின் வீட்டிலும் 7ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டிலும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. நல்ல அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திர காரகனே பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் ராகுவோடு சம்பந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் வந்து இந்த கன்னியா ராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, இந்த அலைக்கற்றையில் இதில் வேலை செய்கிறவங்க, இந்த 2G 4G அந்த மாதிரியான அலைக்கற்றலை வேலை செய்கிறவங்க, அது தவிர பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லைப்ரரியன்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல், கிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான தடங்களையும் உடைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கினாலும் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சென்னை பாடி பக்கத்தில் இருக்கிற திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து அதாவது வலிதாயநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன். அந்த சிவனை குருவே வணங்கினார் அப்படின்றது கதை இருக்குது. என்னென்னா குரு ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சதுனால அவருடைய அண்ணன் மனைவியான மேனகா வந்து அவர்களை சபித்து விட்டதாகவும், அதற்காக அங்கே பிராயச்சித்தம் பண்ணி தவம் இருந்து குருவுக்கே வந்து அங்கே பிராயச்சித்தம் ஏற்பட்டதுனால அந்த கோவில் ரொம்பவும் விசேஷம். திருவலிதாயம் ரொம்பவும் விசேஷமான கோவில். அங்கே போயிட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% மேலே உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் ஏற்றம், நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கும். திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்துப்பணி, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில், லைப்ரரி சம்பந்தப்பட்ட தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும். குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும்.